ஏதோ ஒரு கால் உங்களுக்கு வந்து லேண்ட் ஆகும். இப்போ உங்களுக்கு கால் வரும். இந்த கால் வந்தா உங்களோட சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாரி நீங்க பார்த்து அருமையா, பொறுமையா, நிதானமா நின்னு பேசுங்க. புது நம்பர்லேருந்தே கால் வருதே யாருன்னா யோசிக்காதீங்க. டக்குன்னு எடுங்க. எடுத்துட்டு பேசுங்க நீங்க. இந்த சிச்சுவேஷன்ல நான் எப்படி டிசிஷன் எடுக்கிறது? எனக்கு சரியான டிசிஷன் எடுக்கிறதுக்கு எனக்கு மனநிலை எப்படி சரி பண்றது? அதுக்கான பரிகாரம் சொல்றேங்க. சில நேரங்கள்ல ஃபேக் காலா கூட வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. வாழ்க வளமுடன். நான் உங்க ஆஸ்ட்ராலஜர் ஹீலர் கோபி சரவணன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, உங்களுக்கு ஒரு அழைப்பு வரப்போகிறது. அது ஃபோன் காலா இருக்கலாம், வாட்ஸ்அப் காலா இருக்கலாம், வாட்ஸ்அப்ல மெசேஜா இருக்கலாம், நார்மல் மெசேஜா இருக்கலாம். சில சமயங்கள்ல நேர்ல வந்து கூட உங்கள கூப்பிடுற மாரி கூட இருக்கலாம். உங்க நண்பர்கள் யாரோ ஒருத்தவங்க வந்து கூப்பிடுற மாரி இருக்கலாம். இது வந்து ஒரு ராசிக்கும் ஒருத்தருக்குமே அவங்களுக்கு சாதகமாகவும் இருக்கலாம். சாதகமாக இருந்தால் அதை எப்படி கிராப் பண்ணிக்கிறது? அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? அதை எப்படி பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது? சப்போஸ் பாதகமாக இருந்தால் அதுலேருந்து எப்படி வெளியில வர்றது? சிலருக்கு எச்சரிக்கையாக கூட இருக்கலாம். ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு ஓகே. அந்த எச்சரிக்கை பாருங்க, அந்த எச்சரிக்கையாக இருந்தால் அந்த பாதிப்புலேருந்து எப்படி வர்றது? அதற்கெல்லாமே தனித்தனி பரிகாரங்கள் இருக்கு. ஒரு ராசிக்குமே தனித்தனியான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, அதற்கான பரிகாரங்களும் தெரிஞ்சுக்கிட்டு, அதை பயன்படுத்தும்போது நம்ம வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு தேவையான எல்லாமே நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த அழைப்பு உங்களுக்கு செல்வத்த கொண்டு சேர்க்கக்கூடியதாக, ஏற்கனவே சொத்து வர வேண்டியது, யாருக்கோ குடுத்த பணம் வர வேண்டியது, இந்த மாரி சேரக்கூடியதாக இருக்கலாம். சிலருக்கு வேலைவாய்ப்பாக இருக்கலாம். தேடிட்டு இருக்கீங்க, வேலை தேடிட்டு இருக்கீங்க, கிடைக்கணும். அந்த அழைப்பாக கூட இருக்கலாம். சிலருக்கு ஏற்கனவே வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அப்கிரேட் பண்றதுக்கு, அதே ஆஃபீஸ்ல வந்து ஜாப் போஸ்டிங், அடுத்த பொசிஷன் மாறுவதற்கான வேலைவாய்ப்பாக கூட இருக்கலாம். சிலருக்கு வேற இடத்துல கம்பெனிலேருந்து கூட வேலைவாய்ப்பாக வரலாம். எப்படி வேணா வரலாங்க. சில பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? பிசினஸ்க்கு சில புதிய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் உங்களுக்கு தேடி வரலாம். அடுத்த லெவல் கொண்டு போறதுக்கு, அடுத்த பிரான்ச் ஓப்பன் பண்றதுக்கு, இருக்கிற விஷயத்த இன்னும் டெவலப் பண்ணி கொண்டு போறதுக்கு. சிலருக்கு பொண்ணு பார்க்கலாம்னு தேடிட்டு இருப்பீங்க, மாப்பிள்ளை பார்க்கலாம்னு தேடிட்டு இருப்பீங்க. அந்த அழைப்பாக கூட இருக்கலாம். நீங்க பொண்ணு பார்த்துட்டு போயிருப்பாங்க, மாப்பிள்ளை பார்த்துட்டு போயிருப்பாங்க. இது ஆடி மாசம் தானே, ஆடி மாசம் முடிஞ்ச பிறகு கூட உங்களுக்கு அந்த அழைப்பு வரும். ஆடி மாசம் முன்னாடி பார்த்துட்டு போயிருப்பாங்க. பார்த்துட்ட பிறகு உங்களுக்கு வந்து கால் பண்ணி ஓகேங்க, நான் கல்யாணத்துக்கு ஓகேங்க பண்ணிட்டாங்க, எங்க பொண்ணு ஒத்துக்கிட்டாங்க, எங்க பையன் ஒத்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு அழைப்பாக கூட இருக்கலாம். ஆக மொத்தத்துல உங்களுக்கு நல்ல அழைப்பாகவும் இருக்கலாம். அதனால எந்த காலையும் அவாய்ட் பண்ணிடாதீங்க. ஒரு ராசிக்காரர்களுக்கும் ஒரு மாதிரியான அழைப்பு இருக்குது. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை முன்னேறதுக்கு சிறப்பான ஒரு விஷயம் இருக்குது. இந்த பதிவை முழுசா பாருங்க. உங்களுக்கான பதிவு தான் இது. வாங்க ஒரு ராசியை பார்க்கலாம். மிதுன ராசி நேயர்களே, ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா? ஆகஸ்ட் 30க்குள்ள உங்களுக்கு ஒரு கால் வரப்போகுது. மிதுன ராசி நேயர்களுக்கு பிஸ்னஸ் ரிலேட்டடான கால். பிஸ்னஸ் நான் ஒர்க்கில் பண்ணிகிட்டு இருக்கேங்க. உங்களை ஒர்க்கு சம்மந்தப்பட்ட விஷயமான காலாக இருக்கலாம். நான் ஹவுஸ் ஒய்ஃபாக தானே இருக்கேன். உங்களுக்கோ அல்லது உங்கள் அதாவது புதுசாக ஒரு விஷயம், நீங்கள் வீட்டிலேருந்தே வேலை செய்யக்கூடிய தன்மைகள் கொண்டவராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கும் வீட்டிலேருந்து நான் வேலை செய்யணும், நல்லா தான் இருக்கும், ஏதோ ஒரு கொஞ்சம் சம்பாரிச்சா நல்லா தான் இருக்கும், நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் ஏதோ ஒரு கால் உங்களுக்கு வந்து லேண்ட் ஆகும். இப்போ உங்களுக்கு கால் வரும். இந்த கால் வந்தால் உங்களோட சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து அருமையாக, பொறுமையாக, நிதானமாக நின்று பேசுங்க. இப்போ பிஸ்னஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு புது கஸ்டமர் இருக்கலாம், புது கிளைண்ட்டாக கூட வந்து சேரலாம். ஏற்கனவே நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கீங்க, வேறு ஒரு ஆஃபீஸில் ஏதோ ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு கோட் கொடுத்துருக்கீங்க, அவங்க ரொம்ப நாளாக ரெஸ்பாண்ட் பண்ணாமே இருக்காங்க. திடீர்னு அவங்க கால் பண்ணி பேசுவாங்க. புது நம்பர்லேருந்தே கால் வருதே யாருன்னா யோசிக்காதீங்க. டக்குன்னு எடுங்க. எடுத்துகிட்டு பேசுங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸை, உங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. இப்போ நம்மளுடைய அவுட் சோர்ஸ் கொடுக்கலாம், நம்மளோட மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் மார்க்கெட்டிங் யாருக்காவது கொடுக்கலாம், இல்லை யூடியூபே கூட நீங்கள் நினைக்கலாம். யூடியூப் கூட நம்ம பிஸ்னஸ் கொண்டு போகலாம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. யாரை காண்டாக்ட் பண்ணுன்னு தெரியாமல் இருப்பீங்க. நீங்கள் எந்த ஒரு முயற்சியுமே எடுக்காமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் உங்களை தேடி அந்த முயற்சி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரோ ஒருத்தங்க உங்களுக்காக நான் மார்க்கெட்டிங் பண்ணித்தரேன், உங்களுக்காக நான் யூடியூப் எடுத்து தரேன், உங்களுக்காக நான் இந்த விஷயங்கள் செஞ்சு தரேன் அப்படின்னு யாரோ ஒருத்தங்க கால் பண்ணி சொல்லுவாங்க. நீங்கள் டக்குன்னு ஓகேன்னு சொல்லிடாதீங்க, வேணாம்னு சொல்லிடாதீங்க. நீங்கள் பொறுமையாக நிதானமாக யோசித்து கம்ப்ளீட் டீட்டெயில் வாங்கிக்கோங்க. என்னெல்லாம் அவங்க சொல்கிறாங்க முழுசாக கேட்டுக்கோங்க. ஏன்னா சிலர் வந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பாயிண்ட் அதில் இல்லாமல் கூட இருக்கலாம். சரிங்களா? அப்போ நீங்கள் அவங்ககிட்ட சொல்லுங்கள், இதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க, ஓகே இவ்வளோ பண்ணி தரீங்க, வெல் அண்ட் குட், பட் நானும் இதெல்லாம் எனக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி அவங்ககிட்ட வாங்குங்க. ஆக மொத்தம் உங்கள் பிஸ்னஸை உயர்த்துவதற்காக ஒரு மார்க்கெட்டிங்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணாலும் சரி, அவர் உங்களுடைய பிஸ்னஸ் கிளைண்ட் காலாக இருந்தாலும் சரி, நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணால் உங்களுக்கு நல்லாயிருக்கும், நீங்கள் வீட்டிலேருந்தே பண்ணலான்னு சொல்லி அந்த மாதிரி காலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் டாக்குமெண்ட்டில் சைன் போட வேண்டியது இருக்குன்னா முழுசாக படிச்சிருங்க. சம்டைம்ஸ் அவங்க கொரியர் அனுப்புவாங்க, இல்லை டிஜிட்டலில் சைன் போட்டு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எதுவாக இருந்தாலுமே அதை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக படிங்க. உங்களோட பாயிண்ட் அதில் இருக்கா, உங்களுக்கு சாதகமாக இருக்கான்னு ஃபுல்லாக படிங்க. ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் சைன் போடுறோமான்னு கன்ஃபார்மாக பண்ணிக்கிட்டு எல்லாமே கிளாரிட்டியாக தெரியாத விளக்கங்கள் ஏதாவது வேணும்னு அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் எனக்கு வேணும்னா அது கேட்டு வாங்கிக்கோங்க. கேட்டு டீட்டெயில் வாங்கிக்கோங்க. ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதில் சைன் பண்ணுங்கள்.
இப்போ இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு இப்போ ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ளே இந்த கால் வருதுங்களா? இந்த சிச்சுவேஷனில் நான் எப்படி டிசிஷன் எடுக்கிறது? எனக்கு சரியான டிசிஷன் எடுக்கிறதுக்கு எனக்கு மனநிலை எப்படி சரி பண்ணுறது? அதுக்கான பரிகாரம் சொல்கிறேங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் போங்க. அந்த கோயிலில் குளம் இருக்கிற மாதிரி கோயில் போங்க. சரிங்களா? வீட்டு பக்கத்தில் குளமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நிச்சயமாக எங்கேயாவது இருக்கும். போயிட்டு வாங்க. அப்படி இல்ல, குளம் இருக்கிற மாரி கோயில் இல்ல. ஆனா கோயிலுக்குள்ள குளம் இல்ல. பக்கத்துல ஏரிய குளம் இருக்கு. அது பக்கமா ஒரு கோயில் இருக்குன்னா, அந்த கோயில் கூட போயிட்டு வாங்க. அது எந்த அம்மன் கோயிலா இருந்தாலும் சரி, சிவன் கோயிலா இருந்தாலும் சரி, வெங்கடாஜலபதி எந்த கோயிலா இருந்தாலும் சரி, போயிட்டு வாங்க. போயிட்டு மனசார அவங்க கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க. ப்ரே பண்ணிக்கிட்டு, அவங்களுக்காக 2 அகல் தீபம் ஏத்துங்க. சரிங்களா? 2 அகல் தீபம் ஏத்திட்டு, இந்த மாரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குது. நான் இத எடுத்துக்கலாமா? ஏன்னா, தெளிவா சொல்றேங்க. சில நேரங்கள்ல ஃபேக் காலா கூட வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் வீட்ல இருந்து நான் வேலை செய்றேன். வந்து வீட்ல இருக்கேன். நான் உங்களுக்கு இந்த விஷயம் சொல்லி தரேன். நீங்க அத செஞ்சீங்க. உங்களுக்கு பணம் தரேன். இந்த மாரி நெறைய விஷயங்கள் என்னென்னமோ வருது. சரிங்களா? வரத பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். இது ஃபேக் காலா? அல்லது உங்களுடைய செல்வ நிலை உயர்த்தக்கூடிய காலான்றது உங்களுக்கு குழப்பமா இருக்கு. தெளிவு எடுக்க முடியல. நீங்க நெட்ல தேடி பார்க்குறீங்க. எல்லாமே தேடி பார்த்தாலும், இந்த பரிகாரம் அதாவது பக்கத்துல இருக்கக்கூடிய நீர்நிலை இருக்கக்கூடிய அதாவது குளமா இருக்க மாரி கோயிலுக்குள்ளேயே இருந்தா பெட்டர். இல்ல பக்கத்துல நீர்நிலை இருக்கு. அங்க பக்கமா ஒரு கோயில் இருக்குனாலும் பரவால்ல. அங்க கோயில் போயிட்டு வந்து அந்த விளக்கு ஏத்த ஏத்த தீபம் இந்த பரிகாரம் செய்ய செய்ய உங்களுக்கு இது நல்லது. எஸ். இத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். எஸ். அந்த ஒரு மனநிலை இது வேணாம், இத ரிஜெக்ட் பண்ணிடலான்ற ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அப்ப தெளிவோட நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயம் செஞ்சோம்னா, நிச்சயமாக நம்ம வாழ்க்கை அடுத்த நிலைக்கு உயர ஆரம்பிக்கும். உங்களுக்கான தனிப்பட்ட பலன் பார்க்கறதுக்கு, எனக்கு ஜாதகமே இல்லங்க, என்ன பண்றதுன்னு தெரியலங்க, டேட் ஆஃப் பர்த் கூட சரியா தெரியல, இதுதானா அதானான்னு கன்ஃப்யூஸா இருக்கு. சிலருக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்ல ஒண்ணு இருக்கும், ஜாதகம் இருக்காது. ஆனா தனியா ஒண்ணு சொல்லி வச்சிருப்பாங்க. இந்த மாரி இருந்தாலும் பரவால்ல, ஜாதகமே இல்லனாலும் பரவால்ல, டேட் ஆஃப் பர்த் தெரியலனாலும் பரவால்ல, உங்களுக்கான பலன் பார்க்க முடியும். பிரசன்ன ஜோதிடம்னு சொல்லுவாங்க. பிரசன்னத்தில ஜோதிடம் பார்த்து சொல்ல முடியும். உங்களுக்கு சரம் வச்சும் பிரசன்னம் பார்க்க முடியும். சோழி போட்டும் பிரசன்னம் பார்க்க முடியும். பஞ்சபட்சி வச்சும் பிரசன்னம் பார்க்க முடியும். டாரட் கார்ட் மூலியமா வர பிரசன்னம் பார்க்க முடியும். இல்ல ஆர்ஆ ரீடிங் பத்தி உங்களுக்கு அதே பார்த்து சொல்ல முடியும். இந்த மாரி பல டெக்னிக்ல நம்ம வந்து உங்களுக்கு பலன் சொல்ல முடியுங்க. இவ்வளோ நேரம் பார்த்ததெல்லாம் பொது பலன் தாங்க. பொது பரிகாரம் தான். உங்களுக்கான ப்ராப்ளத்துக்கான என்ன பரிகாரம் பண்ணணும்? என்ன பண்ணா சரியாகுன்ற விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட கன்சல்டேஷன் வேணா வீடியோல இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அந்த சொல்லக்கூடிய பரிகாரம் நீங்க செய்யும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில அடுத்த நிலையில உயர்வதற்கான உங்க ப்ராப்ளம் சால்வ் ஆகுறதுக்கான எல்லா விஷயமும் இருக்குது. ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். இல்ல டைரக்ட்டா வந்து பார்க்கணும்னாலும் ஊரப்பாக்கம் சென்னையில இருக்கிறோம் நம்ம நேர்ல வந்து பார்க்கலாம். கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க. எந்த நேரத்தில எப்போ வந்து பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து பாருங்க. ஆர் ஃபோன் பண்ணி பேசுங்க. நிச்சயமாக உங்களுக்கான ப்ராப்ளம் சால்வ் ஆகி, உங்களுடைய எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகி, நீங்க அதிலிருந்து வெளியில வந்து வாழ்க்கை சிறப்பாக வாழ ஆரம்பிக்கலாம். வாழ்க வளமுடன்.